ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒர்க்கு எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுற டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். உங்கள் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்டு கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டு கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே தள்ளி வந்தீங்கன்னா யுவர் டாஸ்க் ஸ்டார்ட் டேட்னு போட்டிருப்பாங்க. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட்டு. இது பேட்ச் வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. இப்போ எஸ்பிஓவில் இருக்கிற 3 lakhs மெம்பர்ஸும் ஒரே டேட்டில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு பேட்சாக பிரித்து ஒரு சில பேட்சுக்கு 4ஆந்தேதி, ஒரு செகண்ட் பேட்ச்சு 5ஆந்தேதி இப்படின்னு சொல்லி பேட்ச் வைஸாக பிரித்து 20ஆந்தேதி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட் வரும். உங்களுக்கு என்ன டேட் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரீசனும் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லோரும் ஒரே டைமில் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு பேமெண்ட் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணும்போது பேமெண்ட் போடுறதுல சில இஷ்யூஸ் வரலாம். பேமெண்ட் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பேட்ச் வைஸாக பிரிச்சுருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா, இப்படி ஒர்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுனால இப்போ எல்லோரும் ஒரே டைமில் நம்ம வந்து வெப்சைட்டில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு லிமிட் செட் பண்ணிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும். அதனால் சைட்டு ஹேங் ஆகிறது, சைட் இஷ்யூஸ் வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில யூடியூப் சேனல் ஒர்க்கு அப்படிங்கும்போது எல்லோரும் பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு சில சோசியல் மீடியா ஒர்க்கு யாருக்கு அந்த ஒர்க்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் அவங்க ஷோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒர்க்கு எப்படி அப்படின்னா, நாளையிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4ஆந்தேதி யாருக்கு ஷோ ஆகுதோ அவங்க வந்து நாளையிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், டெமோ வீடியோஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுப்பாங்க. அது எப்படி பண்ணிக்கலாம். யாருக்கு என்ன டேட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாளையிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் எல்லாருமே டெமோ ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு பேமெண்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம தான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். முன்னாடிலாம் டெமோ ஒர்க்கு ₹1 அந்த மாதிரி கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி கூட இருக்கலாம். சரியா? இது எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்போ இந்த டெமோ பீரியடில் செக் பண்ணி நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக் பண்ணுறது நேச்சர் தான். சரிங்களா? அப்போ அந்த மிஸ்டேக்லாம் வராமல் இப்போமே யார் யார் என்ன மிஸ்டேக் பண்ணுறா அப்படிங்கிறத செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அப்புறம் 20ஆந்தேதிக்கு அப்புறம் நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே நம்மளுடைய ஒர்க் எல்லாமே மிஸ்டேக்ஸை சரி பண்ணிவிட்டு ரியலாக நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யார் யாருக்கு என்ன டேட் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஐடி லாகின் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஐடிஸில் சஸ்பெண்ட் ஐடி இந்த மாதிரி இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வீக் ஒரு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த அதாவது பிளான் மாற்றி சூஸ் பண்ணிட்டேன், நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸரில் இருக்கேன், பட் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, சோசியல் மீடியா வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அது வந்து கொடுக்குறதுக்கு பதிலாக நான் ஃபேஸ்புக் கொடுத்துட்டேன், ஃபேஸ்புக் கொடுக்குறதுக்கு பதிலாக வேறு சோசியல் மீடியா அக்கௌண்ட் மாற்றி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து யார் யார் என்ன இன்கம் அந்த ஒர்க்கிங் பிளான் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரெகுலராக நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அவங்களுக்கு நான் ரெகுலராக அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.